Good morning student. 12th standard today subject physics. Physicsல என்ன கண்டினியூ பண்ண போனால் தேர்ட் லெசனோட கண்டினியூட்டியில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பயட்ஸ் ஆவட்டலாம் 3.8 பயட்ஸ் ஆவட்டலாம் இன்னொன்று இருக்கு இல்லையா. இந்த பயட்ஸ் ஆவட்டன்றது பயட்ஸ் ஆவட்டலான்னு இருக்குது. பட் ஆனால் நமக்கு எங்கே ஸ்டார்டிங் வந்து டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் பயட்ஸ் ஆவட்டலான்னு இருக்கு இல்லையா. அங்கே தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. பயட்ஸ் ஆவட்டலான்றது என்னென்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஓகே, ஒரு கண்டக்டர் வந்து கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகும்போது கண்டக்டரோட சரௌண்டிங் ஏரியாவில் டெவலப் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் பை யூஸிங் த பயட்ஸ் அண்டு சாவட்லா. பயட் அண்ட் சாவட்ன்ற டூ சயின்டிஸ்ட். சரி, ஓகே. நம்ம டயக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க பாரு, ஒரு கண்டக்டர் இருக்குது, அது வந்து ஒயரை வந்து பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த பேட்டரி பவர் சப்ளை கொடுத்துட்டு ஹை அமௌண்ட் ஆஃப் த கரண்ட்டு அந்த கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகிட்டுருக்கு. அந்த கண்டக்டரில் ஸ்மால் லென்த் டிஎல்ன்ற ஒரு ஸ்மால் லென்த்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த டிஎல் லென்த்தோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பின்ற பாயிண்டில் டெவலப் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன். பின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். டிபி இஸ்னா டிபி வெக்டார்ன்றது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப், ஏன்னா நம்மளோட எடுத்துக்கின லென்த் என்னது, ஸ்மால் எலமெண்ட் டிஎல். ஸ்மால் எலமெண்ட் டிஎல்லால் டெவலப் ஆகக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓவரால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேணும்னா அப்படியே இன்டகிரேஷன் பண்ணோம்னா டிபி இன்டகிரேட் பண்ண பி கிடச்சிடும். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், த சேம் ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஆஃப் டிபி ஈக்குவல் டு பி. அப்போது ஓவரால் மேக்னெட்டிக் இண்டக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, ஓகே. Byatt and Savart experimentally observed that the magnitude of magnetic field dB at a point P at a distance r from the small element length taken on a conductor carrying current wire. ஒரு கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒயரில் ஏதோ டிஎல்ன்ற ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஸ்மால் எலமெண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் டிபின்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும். அது எப்படி இருப்பார்னா, டிபியோட வேல்யூ வந்து நம்ம ஃபார்முலாவை சொல்லிட்டு உனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். dB is proportional to IDL by R square into sin theta. அப்போ என்னென்னா I the current, DL na small length. அப்போது dB என்ற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டைரக்ஷன் ப்ரொபோர்ஷன் டு த கரண்ட். dB என்ற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டைரக்ஷன் ப்ரொபோர்ஷன் டு ஸ்மால் லென்த் DL. dB என்ற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டைரக்ஷன் ப்ரொபோர்ஷன் டு த sin theta. அண்டு டிபி என்ற மேக்னெட்டிக் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஆர்ன்ற டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இதை தான் பயட்ஸ் ஆவட்டலான்றாங்க சொல்கிறாங்க. இப்போ டைரக்ஷன் என்னது, கண்டக்டர் கேரிங் கரண்ட் ஒயர் எப்படி இருப்பார்னா, டிபி என்ற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த டைரக்ட்லி ஆஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கரண்ட். அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த கரண்ட். டைரக்ட்லி ஆஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலி. அண்டு DL length directly as the magnitude of the length element. லென்த்ன்ற எலமெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். யார் எல்லாருமே மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், டிபின்ற மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அண்டு டைரக்ட்லி as the sine of the angle theta between the DL and R. DL என்ற ஸ்மால் எலமெண்ட்டுக்கு ஆர் என்ற டிஸ்டன்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆங்கிளோட வேல்யூ டீட்டாக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருப்பார். தென் ஆர்னா இன்வெர்ஸ்லி. அப்போது இன்வெர்ஸ்லி ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆர் பிட்வீன் த பாயிண்ட் பி அண்ட் த லென்த் எலமெண்ட் டிஎல் என்ற லென்த் எலமெண்ட்டுக்கும் பின்ற பாயிண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர்ன்ற டிஸ்டன்ஸை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு தி ஸ்கொயரில் இருப்பார். திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். எனிவே ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணால் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எனிவே டிபி ஈக்குவல் டு கேஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். கேக்கு ஈக்குவல் வேல்யூ என்னது, μ0/4π. கேக்கு ஈக்குவலான வேல்யூ என்னது, μ0/4π. எனிவே அந்த கேக்கு பதிலாக μ0/4π அப்ளை பண்ணோம்னா டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடிஎல் வெக்டார் இன்ட்டு ஆர் யூனிட் கேப் டிவைடட் ஆர் ஸ்கொயர். ஏன்னா வெக்டார் நோட்டேஷன் கொடுத்தா தீட்டா கேன்சல் ஆகிடுவார். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். என்னது, பயட்ஸ் ஆவட்டலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸ்டேட் பயட்ஸ் ஆவட்டலாம்னா டெவலப் ஆஃப் தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டிபி இஸ் டைரக்ஷன். இது மேலே சொல்லியிருக்காங்களா, பயட்ஸ் ஆஃப் அப்சர்வ் த மேக்னிட்யூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி அட் எ பாயிண்ட். Byatt and Savartla experimentally observed
the magnitude of the magnitude of magnetic field dB at a point P is directly proportional to the strength of the current I, is directly proportional to the magnitude of the length element dl, directly as the sine of the angle theta between the dl and r. Then fourth வந்து inversely proportional to square of the distance. எழுதி நம்ம இந்த ஸ்டெப் எழுதி ஃபார்முலா எழுத போகிறோம். டேரெக்டாக இந்த ஃபார்முலாவிலே எழுதணும்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது டுடே கொஸ்டினோட உங்களுக்கு டுடே அசைன்மெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் பைட் சாவட்டில் எழுத போகிறீங்க. இங்கே இருந்துன்னா நான் படிச்சிருக்கேன் இல்லையா, இந்த 3 பாயிண்ட்டு, தென் 4th பாயிண்ட்டு, இந்த ஃபார்முலா அப் டு 3.34 வரையும். Here vector dB is perpendicular to the both ideal pointing in the direction current flow or direction proportional. Okay. அடுத்து ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூல். இந்த பைட் சாவட்டில் வந்து என்னது ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூலுக்கு ஒபே பண்ணுறாரு. The equation 3.34 is equal to compute the magnetic field only due to a small element length dl of the conductor. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ஸ்மால் எலமெண்ட் dl டெவலப் ஆனது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பின்ற பாயிண்டில் டெவலப் ஆனால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அப்போ டிபியை இன்டகிரேட் பண்ணால் பி ஓவரால் கிடச்சிருப்பாரு. P due to the conductor is obtained from principle of superposition by considering the contribution from all current element ideal vector. Hence integrate the equation number 3.34. We get equation number 3.34 integrate பண்ணோம்னா total amount of magnetic field கிடைச்சிடும். Anyway B vector equal to dB vector equal to mu naught I divided 4 pi constant வெளியே எடுத்துட்டு integration dl vector r unit cap r square பண்ணி integrate பண்ணுறோம். Where the integral is taken over the entire current distribution. Okay ma'am. First case, if the point P lies on the conductor, then theta equal to 0 இருந்தால் நமக்கு தீட்டாவோட வேல்யூ 0 இருந்தால் இப்போ நம்ம என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணோம், sin theta. sin 0 0, சைனோட 90 +1, சைனோட 180 0, சைனோட 270 -1, சைனோட 360 டிகிரி 0 வரும். அப்போது சைன் 0 டிகிரியாக இருந்தார்னா தேர்ஃபோர் டிபியோட வேல்யூ வந்து ஓவரால் இன்டகிரேஷன் வந்து 0 ஆகிடுவார். தென் இஃப் த பாயிண்ட் லைஸ் பர்பண்டிகுலர் டு த கண்டக்டர், ஃபஸ்ட்டு இது அடுத்த கேஸ் செகண்ட் கேஸில் பர்பண்டிகுலராக இருந்தால் டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்தால் டிபி வெக்டார் இஸ் மேக்ஸிமம் இஸ் கிவன் பை டிபி வெக்டார் ஈக்குவல் டு dB vector equal to mu naught 4 pi I dl r square. அந்த sin தீட்டாக்கு பதிலாக என்ன ஆகிடும், sin 90 டிகிரி 1, அப்போது அப்படியே n கேப்பாக போட்டான் பர்பண்டிகுலர் ஐடியலுக்கு இருப்பார். அடுத்து தென் similarities between the electric field from Coulomb's law and magnetic field from Biot's law. எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்னது கூலும்ஸ் லா தான் யூஸ் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் Biot's law. Electric and magnetic field obey inverse square law, so they are long range field. ஓகேவா, இந்த இன்வெர்ஸ் ஸ்கொயரில் கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயரில் இருக்குது, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். ஒபே த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அண்ட் லீனியர் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கியூனா சார்ஜால் டெவலப் ஆகிறது மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஐடிஎல் என்ற ஐ என்ற அமௌண்ட் ஆஃப் த கரண்ட், டிஎல் என்ற கண்டக்டரால் டெவலப் ஆகக்கூடியது என்னது, பி என்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரிக் கூலும்ஸ் ஃபோர்ஸ் அண்டு பைட்ஸ் ஆவட்டில் கூலும்ஸ் லாவால் பைட்ஸ் ஆவட்டில் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது ஒரு செகண்ட் கொஸ்டின், டுடே கொஸ்டினோட அசைன்மெண்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை எ ஸ்கேலார் சோர்ஸஸ், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் கியூன்ற சார்ஜால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். இங்கே பாரு, ப்ரொடியூஸ் பை எ வெக்டார் சோர்ஸஸ் கரண்ட்டால், ஐன்ற கரண்ட்டால் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது. இட் இஸ் டைரக்டட் அலாங் த பொசிஷன் வெக்டார் ஜாயினிங் த சோர்ஸஸ் அண்ட் த பாயிண்ட் அட் விச் ஃபீல்டு இஸ் கால்குலேட்டட். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து இட் இஸ் டைரக்டட் பர்பண்டிகுலர் டு த பொசிஷன் வெக்டார். இது வந்து எப்படி இருப்பார், மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருப்பார். பர்பண்டிகுலராக இருக்கும்போது தான் சைன் 90 டிகிரி, அப்போ தான் மேக்ஸிமம் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தென் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணிக்கிறாது. பட் ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா சைன் 0வாக இருக்கும்போது டிபியோட வேல்யூ 0ன்னு பார்த்தோம் இப்போ ஸ்பெஷல் கேஸில். அதே போல் இப்போ வந்து டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும்போது தான் டிபின்ற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ டீட்டாவை பொறுத்து இருக்கு. டிபெண்ட் ஆன் த ஆங்கிள் பிட்வீன் த பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் அண்ட் த
கரண்ட் எலமெண்ட் ஐடியல். அப்போ டுடே அசைன்மெண்ட்டும் 2 கொஸ்டின் இருக்குது, அதையும் சொல்லிட்டேன். என்னன்றதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். தேங்க்யூப்பா.